திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வான்வழி வேத வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வீட்டில் இருந்து கொண்டே கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து ஒரு தலைப்பின் கீழே 10 அல்லது 20 செய்திகளாக கேட்டு எழுதி வைத்து கொண்டு சத்தியத்துக்கு பலர் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போது கேட்டுட்ருக்கீங்களே, நீங்கள் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா? இந்த சத்தியத்தின்படியாக நீங்கள் உங்களை சரியாக தேவனை தொழுது கொள்வது, அதுக்கு முன்னால் ஞானஸ்தானம் எடுப்பு, இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? நினச்சிட்டே இருக்கிறேன், சீக்கிரம் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இன்றைக்கு யோசிங்க. இந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கணுமே, தெளிவாக இருக்கே, சரியாக இருக்கே, எனக்கு புரியுதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சரி, இப்போ இந்த உலகத்தில் நிறைய வழக்கு, நிறைய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு தேவை. சின்ன அளவுக்கு நாம் அந்த தீர்வை எப்படி பண்ணுறோன்னா, நம்ம சில நேரங்களில் ஒரு புரியாத விஷயம், அந்த விஷயத்தில் ஒருத்தர் என்னன்றாரு, நான் சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்வார். உடனே நாமும் சரிப்பா அவன் சத்தியம்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. அப்போது அந்த பிரச்சனை அப்படியே முடிகிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அதுபோல் என்ன பண்ணுறாங்க, ஒரு மத புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு சத்தியம் சொல்லுவாங்க. ஒரு தாய் அல்லது பிள்ளை மேலே சத்தியம் சொல்லுவாங்க. இந்த பூமியை அடித்து கையில் சத்தியம் சொல்லுவாங்க. இப்போ மனுஷனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு வரும்பொழுது சத்தியம் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிற வழக்கம் இருக்க தான் செய்யுது. நீதிமன்றத்தில் கூட போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வழக்கில் உத்தரவு சொல்ல வேண்டிய ஆள் அந்த அவருடைய மத சம்பந்தமான ஒரு புத்தகம் அல்லது ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து நான் இதன் மீது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு சொல்லுவேன், சத்தியமாக சொல்லுவேன், உண்மை தான் சொல்லுவேன், சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். இது இப்போது இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் பேசுகிற பாருங்க, சத்தியம் அப்படின்றது அது சத்தியம்னு வாயில் சொன்னாலும் முழு பொய்யாக கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம், இயேசுவாகிய சத்தியம், அது மேன்மையானது. அது ஒன்றே ஒன்று தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த சத்தியத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு விடுதலையும் நித்திய வாழ்க்கையும் பரலோகம் உண்டு. இதை தான் நம்ம கவனிக்கணும். நாம் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், பிறகு மற்றவர்களுக்கு இதை சொல்லணும். சரிங்களா? செய்திக்கு போகலாமா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உலகளாவிய பரிசுத்தவான்களே, நீங்கள் பூமியில் எந்த பகுதியில் குடியிருந்தாலும் காலை சரியாக 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி உங்கள் வீட்டுக்குள் வருகிறது. காரணம், இது ஒரு சேட்டலைட் பைபிள் ஸ்கூல், வான்வழியாக வருகிற ஒரு பள்ளி. நீங்கள் இதை தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக, படிக்கும்படியாக, அதன்படி நடக்கும்படியாக, கிறிஸ்தவ விழிப்புணர்வுக்காக இது உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. சகோதரர்களே, நாமும் கடந்த 20 ஆண்டுகளாக எவ்வளோ முயற்சி எடுத்து கர்த்தருடைய பேரில் இந்த நற்செய்தியை வழங்கி வருகிறேன். கேட்கிறவர்கள் வசனத்தை புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் நடக்கும்படி அவர்களுக்கு தைரியம் இல்லை. பழையபடி அவர்கள் பழைய பாரம்பரியத்தில் மார்க்கத்துக்கு வருவதற்கு பதிலாக மதத்திலேயே போய் ஓய்ந்து விடுகிறார்கள். அதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. வீட்டில் நடக்கிற திருமணங்கள், என்னை செத்தால் யார் அடக்கம் பண்ணுவார்கள், இந்த 2 காரணங்களுக்காக நான் மார்க்கத்துக்கு வர முடியாது, நான் மதவாதிகளின் அடிமையாக இருக்கிறேன். சகோதரர்களே, உங்கள் உழைப்பு, உங்கள் உடை, உங்கள் உணவு உங்களுடைய சொந்த முடிவு. அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியல. அப்படியானால் நீங்கள் நம்புகிற நம்பிக்கையும் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உங்களுடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கும் அடிமைகள் கிடையாது. சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சிறு பிள்ளைகள், ஏன் நீங்கள் கூட நான் கூட பிள்ளைகளாக இருந்த காலத்தில் ஏதாவது ஒரு உண்மையை சொல்வதாக இருந்தால் என்ன செய்தோம்? 2 நண்பர்கள் மத்தியில் நான் உண்மைதான் சொல்லுகிறேன் என்பதற்கு சத்தியம் செய்தோம். அதாவது உண்மைனா பேசுறது,
சத்தியம்னா ஆணையிடுறது, அந்த வார்த்தையை நிஜப்படுத்துவது. இப்போது நம்ம அப்படி ஆணையிடும்போது, அந்த சத்தியம் செய்யும்போது, நம்ம மட்டும் செய்தால் நம்ம நண்பனோ எதிரியோ ஏற்றுக்க மாட்டான். அதனால் நம்ம என்ன செய்வோன்னா, நம்மை பெற்றெடுத்த தாய் மேலே, நம்முடைய தகப்பன் மேலே, எங்கள் அம்மா மேலே சத்தியம், எங்கள் அப்பா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சத்தியம் பண்ணுதல் ஒரு ஆணையிடுதலாக இருக்கிறது. அதாவது ட்ரூத் ஹேஸ் டு டேக்கன் த்ரூ எ ஓத். சத்தியமானது ஒரு ஆணையின் கீழே செய்யப்பட வேண்டும். அதனால தான் மந்திரிமார்கள் பதவியேற்கும்போது ஒவ்வொருவரும் அவர்கள் கடவுள் பெயரால் அந்த பதவியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பைபிள் மீதோ அவர்கள் நம்புகிற புத்தகத்தின் மீதோ அல்லது இந்த தேசத்தினுடைய சட்ட புத்தகத்தின் மீதோ அவர்கள் கை வைத்து ஆணையிடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க சத்தியம் செய்கிறாங்க. பத்திரிகையில் அப்படி தான் படிக்கிறோம், சத்திய பிரமாணம் செய்தார்கள். ஒரு நீதிபதி பதவியேற்கிறார், அவர் சத்திய பிரமாணம் செய்கிறார். அப்போது இந்த சத்திய பிரமாணம், ஆங்கிலத்தில் தான் இதை ஓத் ஆஃப் ட்ரூத், சத்திய பிரமாணம் என்று இதை அழைக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். உங்கள் கையில் வேத புத்தகம் இருக்குமானால் அந்த வசனத்தை அப்படியே வட்டமாக சுழியிடுங்கள். மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. 2 பேர் நீங்கள் செஞ்சீங்களான்னு 10 முறை கேட்டாலும் 2 பேரும் ஒரே பதில் சொல்கிறாங்க. என்ன செய்வது? இப்போது 2 சாட்சிகள் ஒரே மாதிரி பேசுகிறாங்க, 2 கொலைக்காரனும் ஒரே மாதிரி பேசுகிறான், யாரும் அதுக்கு சாட்சி இல்லை. அவன் வாயின் வார்த்தை ஒன்று தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் இதற்காக இதுக்கு ஒரு விதியை கடவுள் வைத்திருந்தார். இதை யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். அவன் தன் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரிலே இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடு தீர்க்க கடவது. உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை. இது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அதாவது சாட்சி இல்லை, 2 பேரும் ஒரே விதமாக பேசுகிறாங்க. அப்போ யாருடைய பேச்சை கேட்பது? நாம் யார் சத்தியம் பண்ணுறானோ அவன் பேச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அதாவது சத்தியம் பண்ணுவது, சத்தியத்தின்படி ஆணையிடுவது. ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டான்னா போ, தொலைஞ்சு போ. ஆனால் நமக்கு தெரியும் அவன் தான் செஞ்சான்னு. ஆனால் அவன் சத்தியம் பண்ணுவதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா சத்தியங்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பொய் சத்தியம் பண்ணுறவன் எப்பவுமே இருப்பான். மனிதர்கள் மத்தியில் எப்போதும் பொய் பேசுகிறவர்கள் தங்கள் பொய்யை சத்தியம் என்று சொல்லுவார்கள். கையை தூக்கி சத்தியம் பண்ண எல்லா மந்திரிகளும் லட்ச கோடி ரூபாய்களை திருடி பிழைப்பதை இந்த நாடு பார்த்து சிரிக்கிறது. இந்த நாட்டில் கடந்த 70 ஆண்டுகளில் எம்பிகளாக இருந்த மக்கள் ஏழைகளாக போனாங்க, இப்போது கோட்டீஸ்வரர்களாக வாழுகிறாங்க. சராசரியாக எல்லா எம்பிகளுக்கும் 10,000 ஏக்கர் நிலமும், மருத்துவ கல்லூரிகளும், சட்ட கல்லூரிகளும், இன்ஜினியரிங் கல்லூரிகளும், கோடானு கோடி சொத்துக்களும் எப்படி வந்தது? சகோதரிகளே, எல்லாம் பொய் சத்தியத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவைகள். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதை அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார். அப்போ சத்தியம் பண்ணும்போது கடவுள் என்ன செஞ்சார் தெரியுங்களா? இப்போது ஒரு மனிதன் சத்தியம் பண்ணும்போது தன்னை விட மேலானவங்களை, சின்ன பிள்ளைங்க சத்தியம் பண்ணும்போது தன்னுடைய தாய் தகப்பனை, பெரியவங்க பேரில் தான் சத்தியத்தை பண்ண முடியும். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணும்போது தேவனை விட பெரிய ஆள் யாருமே இல்லை. ஆகவே தேவன் என்ன செய்தாராம்? தமது பேரிலேயே, God
took his own name on promising the blessing upon Abraham. வாசிப்போம். இதை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே படிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் என்றார். ஆகவே ஆணையிடுதல் சத்தியத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. அதாவது ஒரு ஆள் சத்தியம் பேசுகிறதா இருந்தால் அது ஒரு ஆணையாக சொல்லப்படுமானால் சாட்சிகள் வேணும். சொல்கிற ஆளை விட பெரியவங்க பேரில், பெரியவங்களுடைய அதிகாரத்தில் அவன் சொல்லணும். இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமீன் வழங்குவதற்கு முன்பாக நீதிமன்றங்களில் கூட இந்த வழக்குக்கு மேலே சக்தி உடைய ஒரு மனிதனோ அல்லது பொருளையோ நாம் ஜாமீனாக வைத்தால் தான் நமக்கு அங்கே ஜாமீன் கிடைக்கும். அதனால தான் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தொகையை நாங்கள் முன்வைக்கிறோம். சகோதரர்களே, சத்தியத்தோடு ஆணை, அதாவது அந்த பெரியவர்கள் மேல் சொல்கிற அந்த அதிகாரம் அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மாத்திரமல்ல, எல்லா விவாதத்துக்கும் எந்த வழக்குகளுக்கும் ஒரு ஆள் சத்தியம் பண்ணிட்ட பிறகு விட்டுற வேண்டியதுதான். சத்தியம் பண்ணுவது ஒரு முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விவாதத்துக்கும் முடிவு. சத்தியம் பண்ணிட்டான், விட்டு தொலைங்க. அப்படி தான் நம்ம வீட்டில் சொல்கிறோம். நம்ம வீட்டில் வேலைக்காரன் ஏதோ திருடி விட்டான், ஏண்டா எடுத்தியான்னு எவ்வளோ கேட்டாலும் இல்லை சாருன்றான், இல்லை சாமின்றான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? விட்டு தொலைங்க. எப்போ அவன் சத்தியம் பண்ணிட்டானோ கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்கிறோம் இல்லையா? அப்போது சத்தியம் சத்தியத்தின் கீழே ஆணை இடுவது எல்லா விவாதத்திற்கும் முடிவாக இருக்கிறது. சகோதரர்களே, மனிதர்கள் மத்தியில் தான் இந்த மாதிரியான அப்ளிகேஷன், இப்படிப்பட்டதான விவாதத்திற்கான முடிவுகள் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் படிக்கிறோம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த ஆசாப், யூதாவின் மேலே ராஜாவாக இருந்த யோசபாத், இந்த 2 பேரும் சீரியாவின் மீது யுத்தம் செய்வதற்காக 2 பேர் கூட்டாளிகளாக சேர்ந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அந்த சண்டைக்கு போகலாமா வேண்டாமா, அந்த சண்டையை ஜெயிப்போமா மாட்டோமா, இப்படி தீர்மானிப்பதற்காக அவர்கள் தேவனுடைய மனிதன் ஒருவனை தேடினார்கள். இந்த ஆசா தன்னுடைய அரண்மனையில் 400 பேருக்கு சோறு போட்டு வச்சிருந்தான். அந்த 400 பேரையும் தீர்க்கதரிசிகள் என்று அவர்கள் அழைத்தார்கள். இந்த தகவலை 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு, அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். கவனிச்சிங்களா? இப்போ இந்த 400 பேரும் கள்ள தீர்க்கதரிசிகள், சாதாரண மனிதர்கள். அவர்களுடைய வாயில் தேவனுடைய வார்த்தை கிடையாது. ஆனால் இந்த 400 பேர் ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறான்? நீ போ, நீ ஜெயம் பெற்று திரும்பி வருவாய் என்று சொன்னார்கள். இருந்தாலும் இந்த ஆசாவுக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை. இன்னும் ஒரு ஆள் இருக்கான், அவன் அந்த உண்மையான தீர்க்கதரிசி, அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருவோம் அப்படின்னு அவனுடைய மனசு போனது. இதை 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். மிகையாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்கியமாய் ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தை போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார். அதற்கு மிகையா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன்,
என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். சத்தியம் சொல்கிறாள் எப்படி சொன்னான் பார்த்தீங்களா? நான் பொய் பேச மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதையே நான் சொல்லுவேன். இப்பொழுது அந்த மிகேயாவை இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆசாப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆசாப் அந்த மிகேயாவை பார்த்து ஒரு கேள்வி வைத்தார். இதை நீங்கள் 16வது வசனத்தில் பார்க்கலாம். பழைய ஏற்பாடு 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் பக்கம் 462. ராஜா அவனை பார்த்து, கர்த்தருடைய நாமத்திலே, கவனிங்கள், உண்மையை, இதுதான் ஆங்கிலத்தில் ட்ரூத், இந்த உண்மையை என்ற வார்த்தையை இன்னொரு வார்த்தையை சொல்கிறது தான் சத்தியத்தை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். ராஜா கேட்குறாரு அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, எத்தனை முறை, how many times I asked you to make a oath of truth in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடும்படி, சத்தியத்தை சொல்லும்படி எத்தனை முறை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டார். ஆனாலும் இந்த ராஜா அடங்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும். சொன்னால் பேச்சை கேட்க மாட்டான்றது தெரியும். அவன் பொய்யின் வார்த்தைகளை நம்பும்படி அந்த 400 தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களே அந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு தீய ஆவியை அவர்கள் மீது கட்டளையிட்டார். இதை 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். மிகேயா உண்மையை சொன்னான். இந்த 400 பேர் சொன்னது பொய்யின் ஆவினால் சொல்லப்பட்டது என்று சொன்னான். இன்றைக்கி கூட கிறிஸ்தவ மதத்தில் வீட்டுக்கு வீடு, சபைக்கு சபை கள்ள தீர்க்கதரிசிகளை, பொல்லாத ஆவியுடைய மக்களை நாம் பார்க்கிறோம். பெரும் போதகர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறுவதற்கு தங்களை அப்போஸ்தலர்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் மனமாற பொய் சொல்வதை, நரகத்துக்குரிய பொய் சொல்வதை நாம் கண்டு வேதனைப்படுகிறோம். ஒரு தொழிலாக போய்விட்டது. இன்றைக்கு தொலைக்காட்சியை திறந்தால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பொய்யை நீங்கள் கவனிக்கலாம். சகோதரர்களே, கர்த்தர் சொன்னார் என்ற அந்த கருத்தை அவன் சொல்லும்போது அவன் அதை நம்பலை. அந்த 400 தீர்க்கதரிசிகள் சொன்னதையே அவன் நம்பிட்டான். அந்த ஆணையை அவன் நம்பினான். இப்பொழுது மிகாவாய் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். 24வது வசனம். அப்பொழுது கேனாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகேயாவை கன்னத்திலே அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் உன்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகேயா, நீ ஒளிந்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்த நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகேயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசினிடத்துக்கு திரும்ப கொண்டு போய் இவனை சிறையில் வைத்து, நான் சமாதானத்தோடு வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள். பாருங்கள் சகோதரர்களே, சத்தியத்தின்படி ஆணையிட்ட மிகேயாவுக்கு கன்னத்திலே அடி. சிறையில் போனால் 1 லிட்டர் தண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல 100 ml தண்ணி கொடுத்தா அந்த மனிதன் எப்படி வாழும்? 500 கிராம் சாப்பாடு கொடுக்க வேண்டிய இடத்துல 10 கிராம் சாப்பாடு கொடுத்தா அந்த மனிதனுக்கு எப்படி பசி அடங்கும்? இடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் தண்ணீர். அவன் 10 நாளில் தோலும்
எலும்புமாக மாறுவான். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கூட அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நடந்து என்ன தெரியுங்களா? அந்த ஆசாப் அந்த யுத்தத்துக்கு போன போது அந்த யுத்தத்தில் அவன் செத்து போயிட்டான். 22ஆம் வசனம், ஆதலால் இரதங்களின் தலைவர்கள் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று இரதங்களின் தலைவர்கள் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக இரதத்திலே நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்தில் அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தம் இரதத்தின் தட்டிலே வடிந்தது. 400 பொய் தீர்க்கதரிசிகள் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு நீ யுத்தத்துக்கு போனால் வெற்றி பெற்று சமாதானத்தோடு திரும்பி வருவாய் என்று சொன்னார்கள். ஆனால் மீகையா கர்த்தருடைய நாமத்தில் சத்தியம் பண்ணி ஆணையிட்டான், நீ திரும்பி வர மாட்ட. சகோதரர்களே, இந்த சத்தியம் எவ்வளோ வல்லமையானதுன்னு பாருங்கள். இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த ஆசா ஒரு கொடுமையான ஒரு மனிதன், ஒரு கொடுமையான ஒரு அரசன். தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளராக இருந்த நாபோத் என்ற ஒரு மனிதனை, ஒரு நீதிமானை அடித்து கொன்றான். அந்த ரத்தம் கீழே சிந்தியது, அவன் செத்து போனான். நாய்கள் அந்த இரத்தத்தை நக்குனது. அன்பு சகோதரர், இந்த நாளில் கேட்ட சம்மட்டி அடியை போன்ற இந்த நற்செய்தி உங்கள் உள்ளத்தில் வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, மனிதனை பற்றிய சத்தியம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விளங்கினவர்கள், அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள். திருமறை நேர நேயர்களே, சத்தியம் என்றால் என்ன என்ற தொடரை பார்த்து நீங்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களுக்காக, கருத்துக்களுக்காக உங்களை பாராட்டுகிறோம். அநேகர் கேள்விகளுக்கு சரியான பதில்களை எழுதி பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். உங்களை பாராட்டுகிறோம். நேயர்களே, இந்த நாளில் சத்தியம் செய்வது, அதாவது சத்தியம் பேசுவது, சத்தியத்தை அறிந்து கொள்வது, இதை தாண்டி மனிதர்கள் பொதுவாக சத்தியம் செய்வார்கள். தாங்கள் பேசுவது உண்மை என்பதை நிரூபிக்க இன்னொருவர் மேலே சத்தியம் செய்வார்கள். இது சரியா, அப்படி செய்யலாமா என்பதை குறித்து இன்னும் நாம் அறிந்து கொண்டோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ஒரு மனிதன் சத்தியம் செய்யும் பொழுது அவன் யார் மீது சத்தியம் செய்கிறான்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். கொஞ்சம் புரிந்து கொண்டு சரியான பதிலை எழுதினால் நலமாக இருக்கும். மனிதன் சத்தியம் செய்யும்போது யார் மீது சத்தியம் செய்கிறான்? கேள்விக்கான பதிலை உடனே எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. இறையியல் இலக்கணம், வேர்வை சக்தி, கிறிஸ்துவின் சபை, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது போன்ற ஆவிக்குரிய புத்தகங்கள் வேண்டுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். அது மட்டுமல்ல, வீட்டில் இருந்தபடியே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் அஞ்சல் வழி வேத பாடத்தை கற்றுக்கொண்டு சான்றிதழ் பெறலாம். உங்களுக்கு தேவையானால் உங்கள் பிள்ளைகளையும் இந்த வசனங்களை படிக்கச் சொல்லி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள்.
அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?